உண்மையாகவே இந்த இலங்கை நாட்டில் மனித உரிமை மீறல்கள் என்பது சதாகாலமும் நடைபெற்ற வண்ணமே இருந்தது. சுதந்திரம் கிடைத்ததிலிருந்து நாங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த மனித உரிமை மீறல்கள் என்னத்திற்காக நடைபெறுகிறது என்று சிந்திக்க வேண்டிய தருணம் இருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் சிந்தித்தால் இந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கும் ஆட்சி அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்குமாக சூழ்ச்சியான முறையில் பல மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளது. அது பல உதாரணங்களை காட்டலாம். முதலாவதாக 1981ஆம் ஆண்டு UNPயால் யாழ்ப்பாண நூலகத்தை தீயிட்டு கொளுத்தினார்கள். பிரதேச சபை தேர்தல்களை வெல்ல முடியாது வடபகுதியில் என்று நினைத்து அன்று யாழ்ப்பாண நூலகத்தை தீயிட்டு கொளுத்தியதன் நிமித்தமாக சதாகாலத்தையும் எடுத்துக்கொண்டால் அவர்களது ஆட்சி அதிகாரங்களை தக்க வைப்பதற்காக இந்த நாட்டில் மனித உரிமைகளை இளைஞர்களை கொலை செய்த வரலாறுகள் இருக்கிறது. தங்களது ஆட்சி அதிகாரத்தை தக்க வைப்பதற்காக சாமானிய மக்களை படுகொலை செய்த வரலாறு தான் இருக்கிறது. அரச இயந்திரங்களை சிறந்த முறையில் முகாமைத்துவம் செய்யாமல் அவர்கள் தங்களது அதிகாரத்தை தக்க வைப்பதற்காக அரச இயந்திரங்களை பயன்படுத்தினர். ஆனால் எமது அரசாங்கமானது இன்று அரச இயந்திரங்களை சுயமாக இயங்க விட்டிருக்கிறது என்பதை கூறிக்கொள்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் தெரியும், தமிழர்கள் பல வழிகளில் இம்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். 1987ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரியில் படுகொலை. இந்திய இராணுவத்தினரை நாங்கள் நம்பியிருக்கும் போது 18 அரச உத்தியோகத்தர்களை படுகொலை செய்திருந்தார்கள். நாங்கள் இந்திய இராணுவத்தை மாலை போட்டு வரவேற்றிருந்தோம். ஆனால் 60க்கு மேற்பட்ட ஆஸ்பத்திரியில் தொண்டர்களாகவும் அதே நேரம் மருத்துவம் பார்க்க வந்தவர்கள் 66 பேர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அதே நேரம் தேர்தல் காலத்திற்காக யாழ்ப்பாணத்தில் சாவச்சேரி என்ற பகுதியில் 1 கோடி காசு கேட்டு ஒரு வர்த்தகரின் மகனை கொலை செய்தார்கள். இதே ஈபிடிபியினர். நாங்கள் நினைக்கின்றோம், தங்களது அதிகாரங்களை தக்க வைப்பதற்கான இவ்வாறான மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளது. ஆனால் இன்றைய அரசாங்கம் என்பது நாங்கள் பயணிக்கும் பாதை இன்று ஒருவரிடம் கடக்கப் போகிறது. பயணிக்கும் பாதையில் ஜனநாயக உரிமையை நிலைநாட்டுவதற்காக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று வடபகுதியில் எடுத்துக்கொண்டால் காணி உதிரி பத்திரத்தை வழங்கி இருக்கிறோம். உண்மையாகவே ஒரு குடிமகனுக்கு காணி உரிமை என்பது அத்தியாவசியமானது. ஆனால் அந்த காணி உரிமை பத்திரத்தை கூட தமிழில் கொடுத்திருக்கிறோம் இந்த முறை. அவ்வாறென்றால் நாங்கள் அனைத்து மக்களையும் ஒன்றிணைத்துக் கொண்டு நாங்கள் ஒரே திசையில் பயணிப்பதற்கு தான் நாங்கள் நினைக்கின்றோம். ஒரு சிலர் இன்று அரசியலுக்காக பல சூது விளையாட்டுகளை செய்கிறார்கள். கர்த்தால் என்று கூறினார்கள். யாழ்ப்பாணத்தில் குண்டு வெடிப்பு நடக்கப் போகிறது என்று நல்லூரில் என்று பீதியை கிளப்பினார்கள். இதுக்குள் ஒரு சூழ்ச்சி இருக்கு. பல சித்து விளையாட்டுகளை செய்கிறார்கள் இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு. போன்றவர்களை இன்று பயங்கரவாத தடை சட்டத்தில் விசாரிக்கின்றார்கள் என்று கூறுகிறார்கள். இவர்களே ஏற்படுத்துவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகிறார் இந்த சபையில் கூறிக்கொள்கிறேன்.